கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் வார்த்தை மூலம், அவருடைய ஜீவ வார்த்தை மூலம் உங்களோடு பேச போகிறார். அவர் நல்லவர். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அத்தனை குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், பெரிய காரியத்தை செய்வார். இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 8வது அதிகாரம் 6வது வசனம். பாலாத்தையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும், இரதங்கள் இருக்கும் சகல பட்டணங்களையும், குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும், எருசலேமிலும் லீபோனிலும் தான் ஆளும் தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் கட்டினான். தனக்கு இஷ்டமானதை எல்லாம் கட்டினான். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு, இஷ்டமானதை செய்வீர்கள். இஷ்டமானதை செய்வீர்கள். தாவீது தேசமெங்கும், தான் ஆளும் தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் கட்டினானாம். தனக்கு இஷ்டமானதை கட்டான், தனக்கு இஷ்டமானதை செய்தான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கலாம், வேலை கொடுத்திருக்கலாம், வியாபாரம் கொடுத்திருக்கலாம், ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கலாம், ஒரு ஊழியத்தை கொடுத்தல, எதை உங்கள் கையில் கொடுத்திருக்கிறாளோ, எதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீங்களோ, அதில் நீங்கள் உங்களுக்கு இஷ்டமானதை, உங்கள் மனதில் நீங்கள் இஷ்டப்படுகிறதை நீங்கள் செய்வீர்கள், அதை கட்டுவீர்கள், அதை செய்து முடிப்பீர்கள். புரியுதா? நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தில் நாம் விரும்புகிறதை, இஷ்டப்படுகிறதை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவர். அவர் அப்படி உதவி செய்கிற தேவன். நீ விரும்புகிறது என்ன என்று கேட்டு செய்கிற ஆண்டவர். 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்திலே இதே சாலமோனிடத்தில் ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறதை கேள். சாலமோன் கேட்டான், எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான். அவன் விரும்பின ஞானத்தை கொடுத்தார், அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தார். தெய்வ பிள்ளையில் நீங்கள் விரும்புகிற, நீங்கள் இஷ்டப்படுகிறதை செய்து முடிப்பதற்கு உதவி செய்கிற தேவன். இன்றைக்கு வாலிப தம்பி தங்கச்சி உன்னோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ இஷ்டப்படுகிறன்னு சொன்னால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்கதாய் நீ எதை இஷ்டப்படுகிறாயோ, விரும்புகிறாயோ, அதை கர்த்தர் உனக்கு தருவார். நீ ஆராதிக்கிற சபையில் நீ பலிபிடத்தில் நின்று, இதை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இது ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் இதை விரும்பினேன், எனக்கு இதை கிடைத்து நீ சாட்சி சொல்வதற்கு ஏதுவாக எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இஷ்டமானதை செய்ய விரும்பும் பொழுது, ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, அதன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அது ஒன்று தான் விரும்புவார். அது எதுவாக இருந்தால் அதை உங்களுக்கு கொடுப்பார். ஆக இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவன் அற்புதம் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இஷ்டமானதை செய்வதற்கு கிரியை செய்கிற எங்கள் அன்பு தகப்பன். சாலமோன் தான் ஆளும் தேசத்தில், தான் ஆளுகை தேசத்திலே தான் இஷ்டப்பட்டதை எல்லாம் கட்டி வைத்தான். அதே போல இன்றைக்கு ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகள் இஷ்டப்படுகிற அந்த நன்மைகளை கர்த்தர் செய்து முடிக்கும்படியாய் உதவி செய்வீராக. இஷ்டப்பட்டதை கட்டி எழுப்பட்டும், இஷ்டமானதை செய்து முடிக்கட்டும், தேவ கிருபை வெளிப்படட்டும். நம்முடைய பிள்ளைகள் எதை விரும்புகிறாங்க, எதை இஷ்டப்படுறாங்க, கர்த்தர் கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும். நாமம் இதன் வழியாய் மகிமைப்படும் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பீராக, நிச்சயமாய் கொடுப்பீராக. உம்மால் முடியும், உம்மால் முடியும். இப்போது தடையை மாற்றிவிட்டீர், ஸ்தோத்திரம். தடையை மாற்றிவிட்டீர், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வேலை விஷயத்தில், திருமண காரியத்தில், தொழிலில், ஊழிய பாதையில், ஆண்டவரே என்னென்ன காரியத்தை இஷ்டப்படுறாங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தில் இப்படி எங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கணும் இஷ்டப்படுவாங்க, அது அப்படியே நடக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு அதிசயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்து முடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க, இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.